மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற நெடுஞ்சாலையில் தான் கைத்தாறு அப்படிங்கிற ஊர் இருக்குது. ஸோ எத்தனையோ பேர் பயணிக்கிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற அந்த ரோட்டில் அந்த மேற்கில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு ஸ்தூபியும் சிலையும் இருக்குது. ஸோ சுதந்திர போராட்டத்தோட ஃபஸ்ட்டு போராளியே நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பாளையத்தை வந்து ஆண்டுட்டு வந்திருக்காரு. பிரிட்டிஷர் வெள்ளையர்களை எதிர்த்து நான் எதுக்குடா உனக்கு வரி கட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அவரை வந்து பழிவாங்கிறதுக்காக அவர் மேலே போர் தொடுத்து அந்த பாஞ்சாலங்குறிச்சியவே வெள்ளையர்கள் வந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் புதுக்கோட்டையில் ஒரு காட்டுக்குள்ளே தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒளிஞ்சிருந்திருக்காரு. அப்போது அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு, அதாவது ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எச்சிக்கையோடே அவரை வந்து பிடிச்சிட்டு போய் அங்கே அந்த காட்டில் ஒரு புளிய மரத்தில் தூக்கில் போட்டுட்டாங்களாம். அந்த இடத்துல தான் இப்போ வந்து அவருக்கு ஒரு நினைவு ஸ்தூபியும் ஒரு சிலையும் இருக்கான். ஆனால் காலப்போக்கில் மக்கள் வந்து அந்த புளிய மரத்தை வந்து போற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட நினைவாக. அதை கூட தாங்கிக்க முடியாத இந்த வெள்ளையர்கள் வந்து அந்த மரத்தை தீட்டு எரிச்சு கொளுத்தி அந்த இடத்தே அப்படி ஒரு இருந்ததே மறந்து காலப்போக்கில் அந்த பேரும் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இருக்கு இல்லையா, சிவாஜி கணேசன் நடிச்சது, அந்த டைம்ல மாப்போசி அப்படிங்கிற ஒரு தமிழ் அறிஞர் வந்து இந்த புளிய மரம் எங்கே இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த படம் வெற்றி பெற்ற காரணமா சிவாஜி கணேசனே அந்த இடத்த வந்து சொந்தமா வாங்கி அவரோட செலவுலையே சிலையும் நினைவு ஸ்தூபியும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை வந்து கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்போ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் தான் அதை பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, ஆயிரக்கணக்கில் மக்கள் போயிட்டு இருக்க அந்த சாலையில நம்மளோட தாத்தா பாட்டம் பூட்ட நம்ம கூட வாழ்ந்த ஒரு வீரரோட சிலை இங்க இருக்கு. அவரை பத்தின ஒரு நினைவு ஸ்தூபி. அவர் அந்த சிலைக்கு பக்கத்துல வந்து அவர் அபோட் வீரபாண்டியன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கு. பட் அதை தவிர அந்த சுதந்திர வீரத்தோட அந்த சரித்திரத்தோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் இல்லையா. பட் இருந்தாலும் இப்படி ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒன்று கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்ச் போடலாம், இல்லை சிம்பிளாக ஒரு நேம் போர்டு ஏதோ ஒன்று. ஏதோ கண்டதுக்கெல்லாம் கட் அவுட் அடிக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வீரருக்கு இப்படி ஒன்று இங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு கூட நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு இவர் வந்து இதில் ஃபீல் பண்ணியிருப்பாரு.